அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரொம்ப 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 ஒரு சீக்ரெட்டான என்னோட ஒரு ஹேர் ஆயில் பற்றிலாம் தான் உங்ககிட்ட எனக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் இல்லையா, நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீன் பார்ட் 1 வீடியோலேயே நம்ம ஹேர் ஆயில் பற்றி நிறைய உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நிறைய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் நிறைய நம்பர் ஆஃப் ஹேர் ஆயில் டைப்ஸ்லாம் இருக்குது. அதில் ரொம்ப 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 ஈஸியான ஒரு மெத்தட் ஆஃப் ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்லேயே நீங்களே எப்படி செஞ்சுக்கலாம், அந்த ஹேர் ஆயில் எப்படி பயன்படுத்தணும், அப்படி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன், அந்த ஹேர் ஆயில் எப்படி ஈஸியாக மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்தேன். ஸோ லுக்கிங் வெரி டல். இப்போ நம்ம வந்து இப்போ போயிட்டு நம்ம ஹேர் ஆயிலெலாம் ரெடி பண்ணிவிட்டு தென் ஒன்லி நான் போய் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறேன். அண்ட் அப்புறம் டே விலாக் அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க இப்போ போய் ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்குறேன். அண்ட் அதோட யூசர்ஸ் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். கம் 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 வந்து நம்ம இப்போ செய்ய போகிற இந்த ஹேர் ஆயிலில் அது அவரும் வீடியோக்கு வரணும், வீடியோவில் வந்து காட்டணும், வீடியோவில் பார்க்கணும் அப்படின்ட்டு அடம் பண்ணுறாரு. இடத்த பார்த்தாவே தெரியும் எப்படி பண்ணி வச்சுருக்காருன்ட்டு. ஹாய் சொல்லிட்டாங்க. ஹாய் சொல்லியாச்சா? அந்த சேவ் கூட இந்த ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம மெயினாக 3 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இவனை வச்சுட்டு எப்படி எடுக்க போகிறோன்ட்டு நாங்கள் இப்போ தெரியல. பட் என்ன இப்போது இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம என்ன மெத்தடில் பண்ண போகிறோம்னா ஹீட் ப்ராசஸ் இல்லாமல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செய்ய போகிறது எந்த ஒரு பாயிலிங் பண்ண போகிறது கிடையாது இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் தான் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் இந்த ஹேர் ஆயில். இதை நீங்கள் எளிமையாக வீட்லேயே நீங்களே செஞ்சு பயன்படுத்தலாம். பட் ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் இதில் போடக்கூடிய இன்க்ரீடியன்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதுக்கு நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் வந்து இப்போ நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 50 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 100 ml கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இதில் இப்போ 50 ml கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இதோட நான் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் தான் சேர்க்க போகிறேன். செம்பருத்தி பூ, நான் காஞ்ச செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறத விட பெட்டர் இதுக்கு நீங்கள் வந்து காஞ்ச செம்பருத்தி பூ நீங்கள் எடுத்துக்கிங்க. உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னாவே நீங்களே செம்பருத்தி பூவை பறித்து அதை வந்து நிழல்லையே காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஒரு 3 செம்பருத்தி பூ அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த 3 செம்பருத்தி பூ தான் காஞ்ச பூ வந்து இப்போ நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த செம்பருத்தி பூ வந்து கூலண்ட் இன் நேச்சர். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கேல்பில் வந்து இதை யூஸ் பண்ண இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்துகிறப்போ பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அது வந்து ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹைபிஸ்கஸை நான் ஒரு 3 வந்து எடுத்திருக்கேன். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் நான் இதில் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம்பாலம் பட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஆல்கனைட் ரூட் அப்படின்னு இங்கிலீஷில் இதை சொல்லுவாங்க. இந்த வேம்பாலம் பட்டை இப்போ இது என்னன்னு சொல்லு. முருங்கைக்காயா? அது பேர் முருங்கைக்காய் இல்லடா கண்ணா. ஆஹா, அது பேர் என்ன? வேம்பாலம் பட்டை. சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க சீக்கிரம், அது பேர் என்ன? வேம்பாலம் பட்டை. இந்த வேம்பாலம் பட்டை வந்து அற்புதமான ஒரு மருத்துவ குணம் படைச்சது தான் இந்த வேம்பாலம் பட்டை. இது ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் கிடையாது, ஸ்கின் ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபியூச்சர் அப்கமிங் விலாக் வீடியோஸ்லாம் இதை பற்றி நான் நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஹேர் க்ரோத்துக்காக தான் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். இது வந்து நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கில் ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் இந்த இச்சி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்ச அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வேம்பாலம் பட்டையை எடுத்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதோட நீங்கள் வேம்பாலம் பட்டை இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டதுனால தவறு கிடையாது, போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போட்டுட்டு நல்லா இதை அப்படியே ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு மறுநாள் காலையில் கொஞ்சம் வெயில் வந்தோடனே வெயிலில் கொஞ்சம் நேரம் இதை வச்சு அப்படியே எடுக்கணும். ஒரு 2 மணி நேரமாவது இதை அப்படியே நீங்கள் வந்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து வைங்க. ஒரு 24 hours அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதோட பார்த்தீங்க அப்படின்னா அதோட கலரே நீங்கள் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு இதோட கலர் எப்படி இருக்குன்னு நீங்கள் நான் அதில் காட்டியிருப்பேன் பாருங்கள். ஸோ பட் அதுக்கப்புறமா வந்து 24 hours கழிச்சு அதோட கலரே பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணாமையும் பயன்படுத்தலாம், ஃபில்டர் பண்ணியும் பயன்படுத்தலாம். பட் ஃபில்டர் பண்ணி நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. பிகாஸ் நம்ம அந்த பட்டையெல்லாம் இது பண்ணுறப்ப அதோட கொஞ்சம் தூள்லாம் அதிலே இருக்கும். நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போய் ஸ்கேல்ப்லலாம் படியாமல் இருக்கும். ஸோ பெட்டர் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ரெகுலராக ஒரு மார்னிங் டைமில் உங்களோட ஹேர் ஆயிலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண ரொம்ப 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 உதவியாக இருக்கும். அண்ட் இது வந்து நைட் டைமில் பயன்படுத்தாதீங்க, பகலில் மட்டும் ஒரு மார்னிங்கில் வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா?
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேம்பாலம் பட்டை ஹேர் ஆயில் வந்து முடி வந்து ரொம்ப கொட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வேம்பாலம் பட்டை ஹேர் ஆயில் பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்லேயே ஈஸியாக பயன்படுத்தலாம், நீங்களே செஞ்சு பயன்படுத்தலாங்கிறதுனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன்.